இந்த காணொளி எதற்காக பதிவிடுகிறோம் என்றால், கிறிஸ்தவர்கள் அமைதியானவர்கள், கிறிஸ்தவர்கள் அன்பானவர்கள், கிறிஸ்தவர்கள் எந்த தேவையில்லாத காரியங்களுக்கும் போகாதவர், கிறிஸ்தவர்களால உங்களுக்கு மற்ற இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு நன்மைதானே தவிர தீமை இல்லை. கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட 90% பொருட்கள் தான் இந்த உலகத்தில் பயன்பட்டு கொண்டிருக்கு. யூதர்களுக்கு பிறகு கிறிஸ்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த எளியவர்களை அடிச்சாலும் கொன்னாலும் கேட்க யாரும் இல்லைன்னு நினைக்க கூடாது. சக மனுஷன் ஒருவேளை பயந்து ஓடி வராமல் இருக்கலாம். அவர்களுடைய தெய்வம் அவர்களை விட்டு கொடுப்பதில்லை, நிச்சயம் கேட்பார். அவர்களை தொட்டுவிட்டு நம்ம நிம்மதியாவோ தைரியமாவோ பாதுகாப்பாவோ இருக்க முடியாது. தேவன் என்பவர் ஒன்று உண்டு, தெய்வம் என்பது ஒன்று உண்டு. அவர் நிற்பார், அவர்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த காணொளி ஒரு கிறிஸ்தவனாய் இந்த காட்சிகளை பார்த்து மனவேதனைப்படுகிறேன். இந்த அரசாங்கம் என்பதும் ஒரு அரசனை நாம் ஏற்படுத்தினதும் இந்த உலகத்தை, இந்த இந்தியாவை பாதுகாக்க. ஆனால் அந்த அரசன் இந்தியாவில் உள்ள சிலரை பாதுகாத்து பலரை கைவிட்டு விட்டார். அவர் நல்ல அரசனாய் இருக்க முடியாது. ஜெபிக்கலாம். நாம் சவுலை வேண்டிக் கொண்டோம், தாவீதின் ஆட்சி வரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம்.